ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கத்திஜா வித்துக்கு. இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா மட்டன் எலும்பு சூப்பு தான் பார்க்க போகிறீங்க. அது எப்படி செய்யுதுங்கிறத பாருங்கள் வாங்க. நான் ப்ரெஷர் ஃபேனில் தான் வைப்பேன். வச்சாச்சு. இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க. இதுக்கு சூப்புக்கெலாம் ரொம்ப எண்ணெயெல்லாம் தேவையில்லைங்க. கொஞ்சம் தண்ணி வற்றட்டும். கொஞ்சமாக ஒரே ஒரு 1.25 கரண்டி தான் ஊற்றுவேன். அவ்வளோதான். அதுக்கு மேலே சூப்புக்கெலாம் எண்ணெய் அதிகம் ஊற்றாதீங்க. எங்கள் அம்மா எனக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. இங்கே பாருங்கள், வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. இதெல்லாம் ஒன்றும் பொன்னிறமாலாம் வதங்க வேணாம், ஏன்னா நம்ம சூப்பு தான் செய்கிறோம். இது கொஞ்சம் இதாக வதங்கட்டும். வதங்கினோன்னு என்ன பண்ணுங்கள், தக்காளியை கட் பண்ணி போட்டுருங்க. நான் 2 தக்காளி போடுறேன். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தக்காளி, இந்த எலும்பு, இந்த மசாலா இதெல்லாம் கலந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த மாதிரி தான் நான் சூப்பு வச்சுருக்கிறேன். சில பேர் மற்றபடி எப்படி வைக்கணும்லாம் தெரியாது. நான் இப்படி தான் வைப்பேன். எங்கள் அம்மா எனக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் அதே மாதிரியே செஞ்சிடுறது. நான் வேறு எதுவும் ட்ரை பண்ணது. இதே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்போது நான் ஏன் வேறு எதுவும் ட்ரை பண்ணணும்னு சொல்லுங்கள். அதனால் இதே ட்ரை பண்ணுறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி நறுக்கி போட்டுருங்க. நான் உங்களுக்கு முன்னாடியே மட்டன் குழம்புலாம் வச்சு காமிச்சிட்டேன். அதனால தான் இந்த ட்ரிப்பு செய்யும்போது காமிக்கல. நான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி மட்டன் குழம்பு, ஈர சுவரட்டி வறுவல் தான் செஞ்சேன். அது முன்னாடியே செஞ்சுட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அதனால் இன்றைக்கி சூப்பு, கொத்துக்கறி செய்கிறது எப்படிங்கிறது தான் நான் காமிக்க போகிறேன் இந்த வீடியோக்களில். இந்த மாதிரி ஒரு தடவை சூப் வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. வெறும் எலும்பு தானே, மட்டன் எலும்பு வாங்கிட்டு சொல்லுவேன். என்றைக்குமே வாங்கிட்டு சொல்லி இந்த மாதிரி சூப் வச்சுருவேன். மாதத்துக்கு ஒருக்கா தான் வச்சு தருவேன். மாதத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி சூப் வச்சு கொடுத்துருவேன். நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு நான் ஒரு 12 பொருள் போட்டு மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மசாலா தான் நாங்கள் சூப்புக்கு பயன்படுத்துவோம். ரொம்பலாம் போடக்கூடாதுங்க. ஒரே ஒரு கரண்டி தான் போடணும். ரொம்ப போட்டுறாதீங்க. நம்ம குழம்பு வைக்கிற கரண்டியில் ஒரே ஒரு கரண்டி தான், அவ்வளோதான் மசாலா. இதில் தான் எல்லாம் இஞ்சி, பூண்டு, மிளகு, ஜீரகம், சோம்பு, கசகசா, பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாமே இருக்கும். வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, இதில் எல்லாமே போட்டு ஒன்றா அரைச்சி வச்சுருவோம். நாங்கள் மட்டன் குழம்புக்கு, சிக்கன் குழம்புக்கு, சூப்புக்கு எல்லாத்துக்கும் இதான் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இங்கே பாருங்கள், எலும்பு, வெறும் எலும்பு மட்டும்தான் போட்டிருக்கேன். இதில் வேறு எதுவுமே நான் சேர்க்கலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா தண்ணி ஊற்றி அந்த எலும்பு நல்லா ஜூஸியாக நல்லா வேகணும். அதுக்கு தான் இதுக்கு டைம். பார்த்திங்களா, வேலை முடிஞ்சிருச்சு. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உப்பு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. இறக்குறதுக்கு அப்புறம் தான் நம்ம கொத்தமல்லி தழை போட போகிறோம். இப்போ கிடையாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வேகணும். எவ்வளோக்கு எவ்வளோ வேகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த எலும்பில் உள்ள ஜூஸ் எல்லாம் என்ன செய்யும்னா இந்த இதில் இறங்கிரும். அப்படியே நம்ம போட்டிருக்க இந்த தண்ணிக்குள்ளே அவ்வளோ இறங்கிரும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு பத்தலை, கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இது சாப்பிடும்போது எங்கள் வீட்டுக்காரர் என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்பாங்க. நான் சாப்பிட மாட்டேன் சூப்பு. எங்கள் வீட்டுக்காரருக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவருக்கு மாதத்துக்கு ஒருக்கா நான் வச்சு கொடுப்பேன். ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது இல்லைங்க. நம்ம தடங்க செஞ்சாகணும். வேறு யார் செய்வா சொல்லுங்கள். கடையிலலாம் எங்கள் வீட்டுக்காரர் இந்த சூப்பெல்லாம் குடிக்கவே மாட்டாருங்க. எந்த சூழ்நிலையும் கடையிலலாம் வாங்கி இந்த சூப்பு குடிக்கிற வேலையெல்லாம் எங்கள் வீட்டில் கிடையாது. நான் செஞ்சு தர்றது தான். அதனால் கரெக்டாக செஞ்சு வச்சுருவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நான் சூப்பு வச்சுட்டேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோதான். நல்லா போட்டு நான் சூப்பராக செஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொதிக்கும் போது கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி வச்சுருங்க. சாப்பிடும்போது நீங்கள் நல்லா சூடு பண்ணி கொடுங்க. அப்படியே கொடுத்துடாதீங்க. அதில் கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், சாப்பிடும்போது ஒரு பவுலில் ஊற்றி குடிக்கும்போது கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா? இப்போ ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி தழை நறுக்கி போட்டாச்சு. முடிஞ்சிச்சா? அவ்வளோதான். ஒரு சிம்பிளாக டக்குன்னு ஒரு மட்டன் எலும்பு சூப் நம்ம வச்சு முடிச்சிட்டோம்.
அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மசாலாவை நான் ஒரு தடவை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். என்னென்ன பொருள் போட்டு மசாலா அரைக்கிறேன். இந்த மாதிரி மசாலா அரைச்சி நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நம்ம தேவைப்படும் போது டக்கு டக்குன்னு சமையலை வந்து ரொம்ப குயிக்காக முடிக்கலாம். அப்போ தான் உட்காந்து எல்லாம் உரிச்சு செய்யணுங்கிற அவசியமே இல்லை. இந்த மசாலாவில் ஒரு கரண்டி எடுத்து போட்டோமா செஞ்சோமான்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா சூப்பு. ரொம்ப டேஸ்டியான சூப்பு. ஒரு 5 மினிட்ஸில் நம்ம குக்கரில் வச்சு கொதிக்கிற நேரம் தான். அதை தவிர நமக்கு ஒன்றுமே இதுக்கு வேலை கிடையாது. மாதத்தில் ஒருக்கா உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி சூப்பு வச்சு கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து இது. சாரி, ரொம்ப தெம்பு. காரசாரமாக இருக்குது. பார்த்தீங்களா எப்படி கொதிக்குது பார்த்தீங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டன் சூப் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.